இது வந்து யூனிவர்ஸ் பிளாக் செயின்ட்டு ஒரு ஓன் பிளாக் செயின் நாங்கள் வந்து 3 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக சிரமம் உழைப்பை போட்டு ஒரு குழந்தையா உருவாக்கி இன்னைக்கு ஒரு பிளாக் செயினை உருவாக்கியிருக்கிறேங்க சார். அது வந்து 1/1/2025 அன்னைக்கு பிளாக் செயினை வந்து ப்ரீ லான்ச் பண்ண சேலத்தில் அந்த ப்ரோக்ராம் கண்ணன் சார் வந்திருந்தாரு. அந்த காயின் எம்எல்எம்ல நாங்கள் பிஸ்னஸ் பண்ண மாட்டோங்க சார். எங்களுக்கு எப்படின்னா இந்த பிஎன்பி மாதிரி, சொலானா மாதிரி, ட்ரான் மாதிரி, பாலிகான் மாதிரி ஒரு ஜென்யூனான ஒரு பிளாக் செயின் காயினா நாங்கள் அதை உருவாக்கியிருக்கோம். டோக்கன் கிடையாது. இப்போ எங்களுடைய பிளாக் செயின் காயின் வந்து மேக்ஸிமம் 18 கோடி காயின் தாங்க மேக்ஸிமம் சப்ளை. அதுக்கு சில எங்களுடைய பிளாக் செயினுக்கு எங்களுடைய பிளாக் செயினுக்கு சில சிறப்பம்சங்கள் இருக்கு. உலகத்திலேயே இல்லாத சிறப்பம்சங்களை நாங்கள் கொடுத்துக்கிறோம். அதுல ஒரு 2 விஷயத்த சொல்றேன். ஏன்னா நீங்க எதுக்காக இந்த பிளான் நாங்க சொல்ற நோக்கம் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க அதை அடுத்த மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும். என்னன்னா உலகத்திலேயே இந்த லோவஸ்ட் டிரான்சாக்சன் சர்வீஸ் சார்ஜ் வாங்குற ஒரு பிளான் வந்து யூசிசியோடைய காயின் தான். அதான் நம்ம யூனிவர்ஸ் பிளாக் செயினுடைய காயினுடைய பேரு யூசிசி, யூனிவர்ஸ் கிரிப்டோ கேஷ். யூசிசி இதான் நம்மளுடைய காயின். ஓகேங்களா? இந்த பிளாக் செயின்ல அதை வந்து கேஸ் ஃபீயா பயன்படுத்துவாங்க. விலை ரொம்ப கம்மி. அதே மாதிரி உலகத்திலேயே இந்த ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் டிரான்சாக்சன் ஸ்பீட் இன் தி வேர்ல்டு இப்போ வந்து நம்மளுடைய காயின் தான் நாங்கள் ப்ரீ லான்ச்சிங்ல போயிட்டு இருக்கு. ஒரு நொடிக்கு மினிமம் 10 லட்சம் டிரான்சாக்சன், மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டட் டைம் வந்து நீங்க ஸ்பீடு கொடுத்துட்டோம். இதுல என்னன்னா இப்ப நாங்க ஏப்ரல் 14ஆம் தேதி தான் இதை போய் லிஸ்டிங்கே பண்றோம். இப்ப வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் கிடைக்காது. நாங்க லிஸ்டிங் பண்றது ஏப்ரல் 14 தான் பண்றோம். அந்த காயின் நாங்க $1 லிஸ்ட் பண்றோம். அதெல்லாம் சார் வந்து 10 ரூபாய்க்கு 4,000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு கண்ணன் சார் கொஞ்சம் காயினை. அதை நாங்க ஒரு $1 லிஸ்ட் பண்றோம். இப்ப இந்த காயினை வாங்கிக்க சொல்லி யாருக்குமே நாங்க ப்ரொமோட் பண்ணல. ஏன்னா எங்க காயின் வேலை நாங்க அவ்வளவுக்கு போகும் சார், இதை வாங்கினா அத்தனை கோடீஸ்வரன் ஆயிடலாம் சார், இவ்வளவு ROI கிடைக்கும் சார், இவ்வளவு மாச வட்டி கிடைக்கும் சார், அப்படியெல்லாம் ராங் கமிட்மெண்ட் எப்பவுமே நம்ம யூசி பிளாக் செயினுடைய ஒரிஜினலான கிரிப்டோ கரன்சி சொல்லாது. விருப்பப்பட்டவங்க அசட்டா வாங்கி வச்சுக்கலாம், ஏறுனா வித்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? சரி, அப்போ அதனுடைய விலை ஏற்றுறதுக்கு நாங்க சில வேலட் வேணும், கிரியேட்டர்ஸ் டிரான்சாக்சன் நடக்கணும், ட்ரேடிங் வேல்யூம் அதிகமாகணும். அப்படிங்கனால ஓன் ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டுடைய ஓனர் டாக்டர் பி பாலகிருஷ்ணன் சார் ஃப்ரம் எடப்பாடி பக்கத்தில் தாரமங்கலம் தான் பூர்வீகம். தாரமங்கலத்திலேயே ஆபீஸ் வச்சிருக்காரு. ஆபீஸும் கண்ணன் சாரோட அப்ளைனருக்கும் தெரியும். பொதுவா கிரிப்டோ கரன்சியோட கிரியேட்டரையோ அதனுடைய ஃபவுண்டரையோ வெளியே உலகம் காட்டாதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு போலியான டோக்கன்களை வச்சு எம்எல்எம் பண்ணி எம்எல்எம் மூலியமா பணங்களை வாங்கிட்டு ROI தரேன்னு சொல்லி ஃபோர்ஜரி பண்ற ஆட்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதனால அவங்க யாரையும் தன்னை காட்டிக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரிஜினலான விஷயத்த கொடுக்கறதுனால நாங்க யாருன்னு நம்ம காட்டுறோம். அதுக்கு எங்களுடைய அந்த நம்ம யூனிவர்ஸ் கிரிப்டோ கேஷ் யூசிசியோட காயினுடைய பிரைஸ் அதிகமாக்குறதுக்கு நாங்க ஒரு ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஒன்னு டூரிசம்ல ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து டாலர் பேஸ் பண்ணி USDT ரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் சார். ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 10 நாள் ஆச்சுங்க சார். இது வரைக்கும் வந்து ஒரு 2400 வேலட் வந்து கிரியேட் ஆயிருக்கு சார். ஒரு வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $40,800 பிரிச்சு கொடுத்துட்டேன் சார். அந்த 2,800 பேரு 2,500 பேரு வச்சுக்கல ரவுண்டா, அவங்க சம்பாரிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு $40,000 வந்து சம்பாரிச்சாங்க சார். திரும்ப அவங்களுக்கே போயிடுச்சு. வந்தவங்க சம்பாரிச்சாங்கன்னு சொல்ல வரவங்க. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் $25 தான் ஒரு லீடரோட இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு லீடரோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் $25. அந்த $25 போடும் பொழுது அவங்க வந்து டோக்கன் பாக்கெட்டோ, ட்ரான் லிங்க் ப்ரோவோ, சேஃப் பாலோ, மெட்டாமாஸ்கோ ஏதோ ஒன்று ஒரு வேலட் கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட ஒரு அக்கௌண்ட் பண்றாங்க. அந்த $25 வந்து நான் ரீஃபண்டபிள் சார். ROI கிடைக்காது, டிவிடெண்ட் கிடைக்காது. அதாவது வேலை செய்யாம ஒத்த பைசா கூட நம்ம பிளான்ல இருந்து வராது சார். நம்ம ஒரு பிசினஸ் வாய்ப்பு தான் தர்றோம். ஏன்னா கமிட்மெண்ட் வச்ச கம்பெனிகள்ல காணாம போயிருச்சுங்கிறது பாஸ்கரன் சாருக்கே தெரியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல தர முடியறது இல்லை. நம்ம ஒண்ணு செஞ்சா நிலையா செய்யணும். அந்த உழைக்கிறார் இல்லையா பாஸ்கரன் சார், ஒரு 2 வருஷம் உழைச்சு 3 வருஷம் உழைச்சு மீண்டும் அந்த கம்பெனி போயிடுச்சுன்னா 0 ஆயிரும் சார். மீண்டும் வந்து பணம் வந்து இன்னைக்கு ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சவரு அந்த கம்பெனி நினைக்காதனால 0 ஆயிருது இல்லைங்களா? நம்ம அதனால வந்து அந்த மாதிரி நான் நிறைய இழந்துக்கிறேன், கண்ணன் சாருக்குள்ள தெரியுங்க. அதனால அந்த மாதிரி இல்லாம நிலையா ஸ்டெப் பை ஸ்டெப் மேல கொண்டு போற மாதிரி இந்த பிளானுங்க. இதுல இன்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்கம் தான்.
நீங்க உள்ள வந்தீங்க, ஒரு வேலட் கிரியேட் ஆகுது. அந்த வேலட்ல ஈஸியா கேஸ் ஃபீயை பயன்படுத்துவீங்க. அதனால எங்களுடைய ப்ராஜெக்ட் மூலியமா எங்களுடைய காயின் வளரும். அப்போ ஒரு நியூ ஹோல்டர் கிடைச்சிங்களா? உங்க மூலியமா நெட்வொர்க்ல 10 லட்சம் பேர் நீங்க வந்து 10 லட்சம் டிரான்சாக்ஷன் நடக்கும், டெய்லியா 1 2 நடக்கும் இல்லையா? அதன் மூலியமா தான் அங்க விலை ஏறும். இதான் நோக்கம். சரி, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதுல வந்து டைரக்ட் நீங்க ரெஃபரல் வந்து அன்லிமிட்டட் டைரக்ட் கொடுத்துருவோம். ஒருத்தருக்கு 2400 ரூபாய்க்கு ஒரு வியாபார வாய்ப்பை நீங்க தர்றீங்க. அந்த ஒரு 2400 ரூபாய்க்கு ஃப்ரீ ஐடி கொடுக்க கூடாதுங்க. யாரு நீங்க உங்ககிட்ட பணமே இருந்தாலும் ஃப்ரீ ஐடி கொடுக்காதீங்க. ஃப்ரீ ஐடி கொடுத்தா அந்த லீடர் இன்னொரு கம்பெனில ஃப்ரீ ஐடி வாங்கி போயிடுவாரு. உங்க காசு தான் வீணா போகும். ரெண்டாவது, அது அவர் வெளியே போறவர் ஏதாவது உழைக்க தயாரா இல்லாத மனிதர்கள் வந்து தவறா சொல்லுவாங்க. இது வந்து என்னோட தனிப்பட்ட சஜஷன், தப்பா எடுத்துக்க வேணாம். இதை நீங்க உடன்படலாம், உடன்படாம இருக்கலாம். ஓகே. இது $25 நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க இப்ப என்னைய ரெஃபர் பண்றீங்க. டைரக்ட் ரெஃபரல் வந்து 40% சார். $25 கொடுத்தா டைரக்டா உங்களுக்கு 40% $10 இமீடியட்டா உங்களுக்கு வந்துடும். $10. அடுத்து ரெண்டாவது லெவல் 5, 4, 3, 2, ஆறாவது லெவல்ல 10%, ஏழாவது லெவல்ல 2, 8க்கு 3, 9க்கு 4, 10க்கு 5 அப்படின்னு கீழே போக போக டெப்த்ல போகும்போது உங்களுக்கு வந்து வருமானத்தை அதிகமா நம்ம கம்பெனி தருது சார். அதனால ஒரு நெட்வொர்க் வந்து டெப்தா இறங்கும் பொழுது வேலைக்கு நிறைய வரும், நிறைய பிசினஸ் வாய்ப்பும் தருவாங்க, நிறைய பேர் கிடைக்கும் பொழுது எல்லாரும் சம்பாதிப்பாங்க சார், உழைப்பாங்க. அதான் 78% பணம் அடுத்த நொடி பிரிஞ்சு வெளியே போயிடும். அது போக இது ஒரு ஐடிக்கு நம்ம ஒரு ரெஃபரல் பண்ணோம்னா நமக்கு வந்து பாருங்க, அட்மின் கம்பெனிக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, அட்மின் சார்ஜ் வந்து ஒரு 10% வந்து நம்ம பண்ணி டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாகின் ஐடி கிடையாது, பாஸ்வேர்டு கிடையாது, வித்ட்ராவல் கிடையாது, ஓனர் கிடையாது, உங்களுக்கு வந்து இதை மூணாவது மனுஷன் இன்டர்பிரேஷன் எதுவும் கிடையாது. 100% டீசென்ட்ரலைஸ்டு, 100% வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரும். எதுவுமே கிடையாதுங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்தாலே அடுத்தவங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். அது சென்ட்ரலைஸ்டா இருக்கும். நம்ம டீசென்ட்ரலைஸ்டா எல்லாமே பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 78% பணம் அந்த டிடக்ஷன் போக நாங்க டிப்ளாய் பண்ணிக்கிறோம். அது வந்து உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய லெவல் ஆஸ் பர் லெவல் கமிஷன் உங்களுடைய வேலட்டுக்கு வந்துடும். வித்ட்ராவல் நீங்க கொடுக்க தேவையில்லை, அடுத்த நொடி இருக்கும். கிளியருங்களா? இது மாதிரி ஒரு நெட்வொர்க் இறங்குறவரோ ஒரு சார் யார் வந்தாலுமே ஒரு 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தாருன்னா அவர் குளோபல் ஷேர் ஹோல்டர் ஆயிடுவாரு. அந்த போலுக்கு வரும்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 22% பணம், அதாவது லெவல்ல 78 வந்துருதுங்க. அதுக்கப்புறம் வந்து 22% பாக்கி இருக்கு. அதையும் நாங்க குளோபல் ஷேர்ல கொடுத்துறோம். அதுக்கு என்ன கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா, காலையில 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 5 மணி 59 நிமிஷம் 59 செகண்ட் வரைக்கும் நான் 24 மணி நேரம் நடக்கிற டோட்டல் பிசினஸ்ல இருந்து ஒரு ஐடி வந்தா $25 22%ங்கிறது $5.4. $5.4 டிடக்ஷன் போக 4.9 வரும். அந்த 4.9ல நம்ம பிளஸ் ஒரு பாயிண்ட் சேர்த்து போட்டு $5 வர வச்சுக்கிறோம். ஒரு ஐடி வந்தா குளோபல் ஷேர் $5 வரும். கண்ணன் சார் பிளான் நீங்க இது கவனிச்சுக்கங்க. ஓகே, $5 வரும். அதன் அடிப்படையில் ஒரு 24 மணி நேரத்துல எவ்வளவு டாலர் வருதோ, எத்தனை ஐடிஸ் வருதோ அதை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க சார். ஆரம்பத்துல 60 வந்தது, 48 வந்தது, சராசரியா ஒரு 10 டைரக்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும் தானே வரும். கண்டிப்பாக 10 டைரக்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும் தான் வரும். இல்லையா நீங்க ஒரு டைரக்ட் கொடுத்துட்டு நீங்க லெவல் கமிஷன் வேலை செய்யலாம். ஃபர்ஸ்ட்ங்கிறது வந்துங்க, ஒரு நெட்வொர்க் லீடர் வந்து நம்ம போய் ஒரு பிசினஸ் பண்றோம், 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஐடி எடுக்கிற கம்பெனில இருக்கு. ஒரு $1000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், $2000 இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம லீடர்ஸ் பண்றாங்க இல்லைங்களா பாஸ்கரன் சார்? நம்ம சொல்றது ஒரு வேலட்டுக்கு $25 தான். ஒரு லீடர்ல 4 பேர் சேர்ந்து போனா பார்ல குடிக்கிறதே 10,000 குடிக்கிறாங்க, சாப்பிட்றதே 3000 4000 சாப்பிட்றாங்க இல்லைங்களா? அது கூட கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒன் டே செலவுல ஒரு வாய்ப்பு தர்றோம். இது வந்து பியூர்லி ஒர்க்கிங் பிளானுங்க. 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு வருமானமும் ரெகுலரா டெய்லி $1 கிடைக்குமே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த குளோபல் இன்கம்ல இன்னைக்கு இப்ப நிறைய வருது, 15 வருது, 16 வருது, 22 வருது. அதெல்லாம் நிலை இல்லை. நிறைய ஆட்கள் வரும்போது குறைஞ்சிரும். நான் சொல்றது $1. இப்ப இந்த ஒரு பாயிண்ட மட்டும் லீடர் நீங்க சந்தேகம் தான் என்கிட்ட கேட்டுக்கங்க. ஒருத்தர் உங்க டவுன் லைனா நான் வந்தேன், $25 போட்டேன், நான் எனக்கு பிசினஸ் வாய்ப்பு வேணும், வெறித்தனமா இருக்கிறேங்க. அப்ப நான் உழைச்சு நான் 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தேன். அப்ப 10 டைரக்ட் ரெஃபரலுக்கு ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கு $10, 10க்கு $100 கிடைக்கும். டாக்ஸ் கைக்கு 90 வந்துருச்சு. நான் அப்பவே வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம். அந்த என்கேஷ் பண்ற முறை ஈஸி. நீங்களே ஸ்வாப்பிங் பண்ணி பிஎன்பி யூஎஸ்டிடியா மாத்திக்கலாம். இல்லையா எம்டிக்கு பண்ணிட்டு காசு வாங்கிக்கலாம்.
ஸ்வாப்பிங் பண்ணிக்கோங்க. யாரையும் நம்ப வேணாம். நீங்க எங்கேயோ இருப்பீங்க, நான் எங்கேயோ இருப்பேன், உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஸ்வாப்பிங் பண்ணி காசு ஆயிடுச்சு. ஒன்று. ஸ்வாப்பிங் ப்ராசஸ் இப்போ டெஸ்டிங்ல போயிட்டு இருக்கு. இன்னும் 1 வீக்ல ஸ்வாப்பிங் ப்ராசஸ் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, ஐடிக்கு வரும்போது ஸ்வாப்பிங் பண்ணாமலே அந்த டாலரை கன்வெர்ட் பண்ணி ஐடியா போட்டு அவங்ககிட்ட என்கேஜ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. இப்ப பாருங்களேன், நான் வந்தேன், 10 டைரக்டர் கொடுத்தேன், $90 சம்பாதிச்சேன். அதனால குளோபல் பூல்ல எனக்கு டெய்லி $1 மினிமம் சொல்றேன், $1 கிடைச்சா மாசம் நான் வேலை செய்யாம நான் வேலை செய்வேன். நான் நெட்வொர்க்கர் பாத்தீங்களா, எனக்கு 10 லெவல் இன்கம் எனக்கு பெருசா இருக்கும். ஆனா நான் 100% வேலை செய்யறாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், என்னை மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வேலை செய்யும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு $1, 30 நாளைக்கு $30 அப்படிங்கும்போது ஒரு 22,400 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தருக்கு வெறும் $30 வந்தா கூட லீடர், அவர் 2,600 2,700 ரூபாய் சம்பாதிக்கிறாரு நான் ஒர்க்கிங்ல. கிட்டத்தட்ட அவர் முதலீடு போட்டதுல 120% அவருக்கு ப்ராஃபிட் இல்லை. அது போக அவர் லெவல் இன்கம் சம்பாதிச்சிருப்பாரு. அந்த லெவல் இன்கம்ல ஒரு டீம் எவ்வளவு டெப்தா அவர் டீம் சர்வீஸ் பண்றாரு, அவருடைய விட்டு கொடுத்து போறது எல்லாம் வச்சு பார்க்கும்போதுங்க, பாஸ்கரன் சார் மாதிரி, கதிரவன் சார் மாதிரி, கண்ணன் சார் மாதிரி ஒருத்தர் இறங்கி இந்த பிசினஸை ஜஸ்ட் லைக் தட் ப்ரொமோட் பண்ணாலே $1,00,000 மாசம் வந்து $1,00,000 சம்பாதிக்கிறது ஒரு 2 மாசத்துல மினிமம் வாங்கலாம். $1,00,000 இல்ல, ஏன்னா உங்களோட எனக்கு அறிமுகம் இல்லை, நான் குறை சொல்றேன்னு நினைச்சுக்கிறேன். எவ்வளவு வேகத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, டீம் எடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு வரலாம். இப்ப இந்த கம்பெனி இனிஷியல் இருக்கு, பெருசால யாரும் வளரல. இப்ப 10 நாள் குழந்தை. இந்த USDT ரேஞ்ச் அப்படிங்கிற டாலர் மலை அப்படிங்கிற வாய்ப்பை யாரெல்லாம் இறங்கி எடுத்து வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு. முக்கியமான விஷயம் ஒர்க்கிங் பிளானுங்க. எப்பவுமே உழைப்பு தான் நம்மளுக்கு வெற்றி தரும். உழைக்காம இருக்கிறது நிலையான வெற்றி தராது. கொஞ்ச நாள் வரும், அதிகமா வராதுங்கிறது எனக்கும் உணர்ந்திருக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஒரு லீடர் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல ஒரு உழைப்பு கொடுத்து ஸ்மார்ட் இன்கமா முக்கியமானது நிலையா ஒரு இடத்துக்கு அடையலாம். இப்போ ஒரு சில பேர் இதுல இல்ல சார், இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1+10 போட்டுருவாங்க. சரி சார். 10 போட்டுட்டு ஒர்க் பண்ணாம விட்டாங்கன்னா, ஒர்க் பண்ணாம விட்டாதான் டாலர் குறைஞ்சிடும் சார். இதே வர்றவங்க எல்லாமே 1+10 போட்டு ஒர்க் பண்ணா அது வந்து நம்ம போட்டுட்டு ஒர்க் பண்ணலங்கிறவங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சார். ஆனா அப்ப என்ன ஆகுதுன்னா டாலர், அதனால நான் $1 இப்பெல்லாம் 15 கிடைக்குது, 20 கிடைக்குதுங்க. அதெல்லாம் ஒர்க் பண்ணலனால உங்களுக்கு டெய்லி டிவிடெண்ட் வந்துடும். கண்டிஷன்ஸ் கிடையாது, ஏன்னா டீசென்ட்ரலைஸ்ட் சார், யாரும் இப்போ எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஒர்க் பண்றவங்களுக்கு தான் காசு அதிகம். அது என்னன்னா, இப்ப ஆரம்பத்துல 2-3 மாசத்துக்கெல்லாம் சார் அந்த இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்கல்லங்க, அவங்களுக்கு போட்டுக்குவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க, கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. யாரெல்லாம் ரியல் நெட்வொர்க்கரை வேலை செஞ்சு டீம் கொண்டு போறாங்க, அவங்க தான் மாசம் இன்கம் வந்து அந்த நபர் தான் சம்பாதிச்சிருப்பாரு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் மட்டும் எல்லாருக்கும் ஷேரிங் கரெக்டா வரும். டிவைடெண்ட் டெய்லி காலைல 6:10 6:15 திரும்பிடும். நீங்க கிளைம் கொடுத்தா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது வித்ட்ராவல் கொடுக்கணுமா? எது இல்லை, வித்ட்ராவல் கிடையாது சார். கிளைம் ஒன்று இருக்கு, கிளைம் தொட்டா வந்துடும். அது எந்த அடுத்த நோட்டியே கிளைம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். வித்ட்ராவல் எந்த ஒரு இதுக்கு அவங்க அதெல்லாம் வந்து டீசென்ட்ரலைஸ் கிடையாதுங்க சார், சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். அவங்க டீசென்ட்ரலைஸ் பொசிஷன் இருப்பாங்க. இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு போறது எல்லாமே வேலட்டை கனெக்ட் பண்ணா வேலட்ல வேலை செய்யும். ஓகே, இப்போ உங்களுக்கு பேமெண்ட் வந்த உடனே வேலட்டுக்கு தானே வரணும், ஏன் கிளைம் பண்ணணும் சார்? அது வந்துங்க 24 hours இருக்குங்க சார். 24 hours நடக்கிற பிசினஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் எடுத்து வைக்கிறதுக்காக தான் அவங்க கிளைம் ஒரு ஆப்ஷன் தர்றாங்க. ஆமா, நீங்க சொல்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஐடிக்கும் பிரியுதுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ஐடிக்கும் பிரிஞ்சுட்டே இருந்தேன்னா 24 hours கால நேரம் வராது. ஓகே ஓகே, இப்போ நம்ம ரெஃபர் பண்றோம்னா 24 hours கழிச்சு தான் நமக்கு வரும். ரெஃபர் பண்றது இல்ல சார், ரெஃபரல் பண்ற லெவல் இன்கம் அடுத்த நொடி வந்துடும். குளோபல் போனஸ் மட்டும் 24 மணி நேரத்துல நடக்கிறது வருங்க. அது மட்டும் நம்ம கிளைம் பண்ணணும். சார் ப்ளீஸ் லிசன் சார். நீங்க ஒரு 3 டைரக்டர் கொடுத்துட்டீங்களா, ரூபா $27 அப்பவே இருக்கு, அப்பவே போய் காசு ஆக்கிட்டீங்க. புது ஐடி போட்டு காசு எடுத்துக்கங்க. அல்ல எம்டி கிட்ட கொடுத்து காசு வாங்கலாம். எம்டிங்கிற ஆப்ஷன் 2வது 3வது வச்சுக்கோங்க. நீங்களே பண்ணி எடுத்துக்கிறதா எங்க பிளான். ஓகே ஓகே ஓகே, யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. பண்ணி USDT கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க. இப்போதைக்கு நம்ம டாலர் கொடுக்குறோம் சார். இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் BNB 2-3 காயினை கொடுக்க போறோம். இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 10 வகையான விஷயங்கள் உள்ள கொண்டு வரோம், அசட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு. இவ்வளவுதான் இப்போதைக்கு வந்து ஐடி போற மாதிரி. 10 நாள் தான் ஆச்சுங்க டெஸ்டிங்ல. ஸ்வாப்பிங் போது அநேகமா அவர் 1 வாரங்கிறாரு, ஆனா 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருவோம். இப்போ ஒண்ணும் இல்லை சார், நான் $25 போட்டேன். 10 டைரக்ட் ரெஃபரல் வந்து எல்லாருமே டைரக்டா போட்டாங்க.
மக்கள் அவங்களே போட்டாங்க. நான் வந்து 6 நெட்வொர்க்கருக்கு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் 3 நாள் எனக்கு பணம் வரல, ஏன்னா நான் குளோபல் சேல் ஆகல. 6 நெட்வொர்க்ல கொடுத்தேன். பார்த்துட்டு அப்புறம் 4 மட்டும் நான் சொந்தமா போட்டேன். இப்ப நான் மொத்தம் $100 போட்டிருக்கேன். இது வரைக்கும் இந்த 10 நாள்ல நான் வந்து ஒரு $598 சம்பாதிக்கிறேன் சார். வெறும் 10 நாள்ல. ஆனா இதுக்கு நான் வந்து 6 நெட்வொர்க்ல தான் கொடுத்தேன், 10 லைன் கொடுத்தேன். இப்ப என்ன ஆகுதுன்னா, நான் 10 கொடுத்ததுனால 6 கொடுத்ததுனால 4 சொந்தமா போட்டீங்களா, இப்ப என்னோட டார்கெட் அந்த 4க்கு கீழே இன்னும் 10 பேர் கொடுக்கணும். அப்பதான் எனக்கு லெவல் கமிஷன் இறங்கும். எனக்கு குளோபல் ஷேர்ங்கிறது $0.5 $1 தான் வரும். அது ஃபியூச்சர்ல இப்ப வந்து அதிகமா வரும். அது ஆரம்பம், அதை நம்ப கூடாதுங்க. அது போனஸ். $1 கிடைக்கும், அவ்வளவுதான். கண்டிப்பா $1 கிடைக்கும். அது எத்தனை வருஷம் கிடைக்கும்? அன்லிமிட்டட் 5 வருஷம் கிடைக்குங்க. $1 மினிமம் 5 வருஷத்துக்கு மேல கிடைக்கும். ஏன்னா அத ஈஸியான 10 ஐடி கொடுத்தாதான் ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து 10 ஐடி கொடுத்தாரு வச்சுக்கோங்களேன், புதுசா வர்றவரே அன்னைக்கே 10 ஐடி அவர் சொந்தமாவோ நேரா போட்டா கூட $250 ஆச்சா? $250 வந்து ஒரு ஐடிக்கு $5 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஐடிக்கு $50 ஆச்சா? அப்ப 50 பேர் இருந்தாலே ஒண்ணு வந்துருமே, ஒரு ஆள் எலிஜிபிள் ஆகும் பொழுது. அதனால $1 டெய்லி வந்துடும். மாசத்துக்கு $30 கன்ஃபார்ம் வரும். அதுக்கு மேல $1 மேல வர்ற $0.5 ஒவ்வொரு சென்ட்டும் நமக்கு வந்து போனஸ். சிம்பிளுங்க. 2400 போட்டாரு, லெவல் இன்கம் தனியா சம்பாதிச்சுக்கிறாரு. அது போக உங்களுக்கு $30 கிடைக்குது. 90 போட்டால் 2800 ஆச்சு. 120% ப்ராஃபிட்டுங்க. எனக்கு தெரியும், நானும் 20 வருஷம் இருக்கிறேங்க, 8 வருஷம் கிரிப்டோல இருக்கிறேன். இவ்வளவு இன்கம் வந்து ஒரு நான் ஒர்க்கிங் பிளான்ல கிடைக்குமா அப்படின்னா, ஒர்க்கிங் பிளான்ல நான் ஒர்க்கிங்ல தர்றோம். தட் இஸ் ஸ்பெஷல் ஃபார் யூசி கேஷ் டூரிசம், யூசி கேஷ் கம்பெனி. உங்களோட அனுபவத்துக்கு இறங்குங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிக்கலாம். உழைப்பு மட்டும்தான் சார் நிலையான வருமானத்தை கொடுக்கும். இதைத்தான் நான் எல்லா லீடர்களுக்கும் சொல்றேன். நிறைய பேர் என்னன்னா குறுக்கு வழியை பயன்படுத்துறேன். குறுக்கு வழி பயன்படுத்துறது பெருசு இல்ல. கம்பெனி எதுக்கு வச்சுக்கிறேன்னா, அதுவும் பிசினஸ் வந்தாதான் நம்ம ஷேர் பண்ண போறோம். அது வந்து நம்ம கமிட்மெண்ட் எல்லாம் கிடையாது. கம்பெனிக்கு வந்தா தானா பிரிஞ்சுக்கும், உங்களுக்கு கிடைக்கும். வரலையே வராது. அதை நம்பி போடும்போது என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து கொஞ்சம் இதா விரக்தி ஆயிருவாங்க. நான் உடச்சு பேசுறேன், ஏன்னா என்னுடைய கம்பெனி. நீங்க வந்துட்டா நம்ம கம்பெனி, அனந்தார் இருக்காரு, இது நம்ம கம்பெனி. அப்ப நம்ம ராங் கமிட்மெண்ட் வரக்கூடாது. கிளியரா லீடர்?